பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளும் கர்த்தர் நமக்கு தந்தமைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களோடு இந்த தேவ வார்த்தையுமாய் உங்கள் முன் வரும்படி கர்த்தர் எனக்கு தந்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், உலகத்தார் அல்லாததால் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக நேரங்களில் நாம் பகைக்கப்படுகிறோம். நம்மளை குறை சொல்லுகிற ஜனங்கள் நமக்கு அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறாங்க. நம்மை வேதனைப்படுத்துகிறவர் இந்த உலகத்துல அதிகமா நம்ம பெருகி கொண்டிருக்கிறாங்க. ஏன் அப்படி நம்ம வாழ்க்கையில வருது அப்படின்னு பார்த்தா, அவர்களும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால தான், அவர்களுக்கு இல்லாத ஒரு மாற்றம் உங்களுக்குள் இருக்கிறதுனால தான் அவர்கள் உங்களை பகைக்கிறாங்க. நிறைய இடங்களில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இல்லாத டேலண்ட் உங்களுக்குள்ள இருந்தா பகைக்கிறாங்க. இனி நமக்கு டேலண்டே இல்லை, நமக்கு எதுவுமே ஒரு கழிவில்லை, நமக்கு ஒரு உயர்வு சொல்லும்படியாக நமக்கு எதுவுமே இல்லைன்னா கூட நம்மளை பகைக்கிறாங்க. பாருங்க, சில வேளை பாருங்க, அழகில்லைன்னு கூட ஒதுக்கி வச்சு நம்மளை பகைக்கிறாங்க. சில நேரம் உனக்கு படிப்பில்லை அப்படின்னு சொல்லி நம்மளை பகைக்கிறாங்க. பல சூழல்களில் நாம் பகைக்கப்படுகிறோம். ஆனா வேதம் சொல்கிறது, வேதத்தில் நாம் இப்படியாக காண்கிறோம், உலகத்தார் அல்லாததினால் உலகம் உங்களை பகைக்கிறது என்று வேதத்தில் காணப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைக்கிறது. உலகம் நம்மளை பகைக்கிற காரணம், நாம் உலகத்தார் அல்லாததினாலே உலகம் நம்மளை பகைக்கிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது இடத்துல நீங்க தனிமைப்பட்டு நீங்க அவதிப்பட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க பகைக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களை குறை சொல்லுகிற அநேகர் உங்கள் சுற்றிலும் இருக்கிறார்கள் என்றா நீங்க கவலைப்படாதிருங்க. அவர்கள் உலகத்தாரா இருக்கிறதுனால் உங்களை பகைக்கிறாங்க. நீங்க உலகத்தார் அல்லாததினால் நீங்கள் பகைக்கப்படுகிறீர்கள். அதனால் இன்னைக்கு நீங்க ரொம்ப அதை நினைத்து வேதனையோடு யாராவது இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா, ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி நான் சொல்றேன். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் பரலோகத்திற்குரியவர்களானபடியினாலே உலகம் உங்களை பகைக்கிறது. ஆனா இன்னைக்கு நீங்க உறுதியான ஒரு காரியத்தை எடுங்க. நான் உங்களை போல அல்லாததினால், மற்றவர்களை போல அல்லாததினால், எனக்கு ஒரு வித்தியாசம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதினால் நீங்கள் என்னை பகைக்கிறீர்கள். ஆனால் எனக்கு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்தில் என்னை பகைக்காத, என்னை சேர்த்துக் கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா கவலைகளையும் மாற்றி, எல்லா பகைப்பிலும் இருந்தும், உங்களை பகைக்கிற இடங்களில் இருந்தும் உங்களை மாற்றி, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு நாளாய் இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கு மாற்றட்டும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. உமது பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். சில இடங்களில் பகைக்கப்பட்டு ஆண்டவரே, பல இடங்களில் வேதனையோடு காத்திருக்கிற ஆமென் உமது பிள்ளையை உமது கரங்களிலே நான் ஒப்படைத்து நான் ஜெபிக்கிறேன். கவலைகளை மாற்றுகிற, இவருடைய தனிமையை மாற்றுகிற தேவனுடைய மகிமை உமது பிள்ளைகளுக்கு வெளிப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உமது நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.